நாங்கள் தோற்றிருக்கிறோம். ஆனால் என்ன நிலைப்பாடு? தோல்வி என்பது எமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எமது எல்லை. தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான்டா சரித்திரத்தில் சிறந்த வீரன். தோற்றம் யாருக்கிட்ட? எங்களாத்தால பண்ணிட்ட அண்ணன் தம்பிட்ட தோற்றம். எதற்காக தோற்றம்? அவர்களுக்காக தான் தோற்றம். அப்புறம் மறுபடியும் ஏன் தேர்தல் நிற்கிறான்? அவர்களுக்காக தான் நிற்கிறோம். அவன் தான் தோக்கடிக்கிறானே, ஏன் நிற்கிறான்? அதனாலதான் நிற்கிறோம். அவர்கள் எங்கள் அருமையை அறிந்து எங்களை அரவணைத்து ஆதரிக்கிற வரை அருகிலே நிற்போம், தொடர்ந்து நிற்போம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றது குத்தொக்க சீர்த்த இடத்துங்கிறான் எங்க வள்ளுவ பெருமகனார். பசிச்சு நிக்குதுரா, கொக்கு பசிச்சு நிக்குதுரா. இந்த மீன் வரும்போது எடுத்து கொத்திரோம்டான்னு முடிவு பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு, பசிக்குது. ஆனால் அந்த மீன் வரும்போது அதே பார்த்துருக்கு, கீழே நிறைய மீன்கள் ஓடுது. அந்த மீன் வரும்போது அதை கொத்தி சாப்பிடலாம். ஆனால் தற்காலிக பசிக்கு இந்த சின்ன மீனை டப்புன்னு ஒரு கொத்தி சாப்பிடுவோம்னு அது சாப்பிடாதுன்றான். ஏன்னா இலக்கை குறி வச்சிருச்சுடா. நாட்டை அடைய வேண்டும், நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும்னு. அப்புறம் இடையில 2-3 சீட்டு 4 சீட்டு நோட்டு அதெல்லாம் அங்கிட்டு போய் நீட்டுன்னு. அரை விழுக்காடு புள்ளி 1 புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. புதுச்சேரியிலே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எனக்கு பின்னாடி தான் பல கட்சிகள் இருக்கீங்க. என்னடா 3ஆவதா நிக்கிறவன் 1ஆவதா வர முடியாதா? முடியும். 3ஆவதா வருவேன்னு நீ நினைக்கல, வந்துட்டேன். இப்ப 1ஆவதா வர மாட்டேன் நீ எப்படி நினைக்கிற? வருவேன். ஒரு தலைவனுக்கு தகுதியே தன் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் நம்புறோம், நேசிக்கிறோம், அதனால நாங்க நிக்கிறோம். அப்படி பார்த்தா தனிச்சு நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் தான் பெரிய கூட்டணி வச்சு நிக்கிறேன். என் மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவன் தான் வலுவான கூட்டணி வச்சிருக்கேன்.